ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, ஒரு அற்புதமான ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அதாவது நம்முடைய மனதை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யுக்தியை பார்க்க போகிறோம். தாந்திரிக் டெக்னிக்கை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மனசை எப்படியா ஸ்தம்பிக்க வைக்கிறது? உண்மையாகவே ஸ்தம்பிக்க வைக்க முடியும். என் குரு எனக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நான் என் வாழ்க்கையில் தொடர்ந்து என்னுடைய மனதை பயம்படுத்திக்கிட்டே இருப்பேன். அது என்ன அது பல தடவை பயம்படுத்திச்சு. ஆனால் நான் அதை பயமுறுத்த ஆரம்பிச்சிருந்து அது என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுதான் மனதை ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தொழில்நுட்பம். அதாவது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு டெக்னிக் தான். ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா, நம்முடைய ஆசை மேலே வைக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணம், ஏதாவது ஒரு ஆசை உங்களுக்கு வருது வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆசை, எது வேணால் இருக்கணும். பெரிய பெரிய ஆசையாக இருந்தாலும் சின்ன ஆசையாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளே வெள்ளம் போல் அப்படியே பொங்கி நீர் வழித்து அப்படியே ஓடி வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சடனாக அந்த வேகத்தை உத்து கவனிக்கணும், ஆழமாக கவனிக்கணும். உடலும் மனமும் எந்த அளவுக்கு அந்த ஆசையை அனுபவிக்க தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு ஆழமாக கவனிக்கணும். அதை ஆழமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று தான் பண்ணணும். திடீர்னு ரொம்ப நேரம் கவனிக்கணும். அது உங்களுக்கு ஆசை என்ன பண்ணணும். ஆசை எப்படிப்பட்டது அப்படின்னா, வளரக்கூடிய தன்மை படைச்சது. நமக்கு எப்படி ஹைட் எப்படி நல்லா வளர்கிறோமோ, அறிவு எப்படி வளருதோ, உடம்பு செல்லுகள் வளர்ந்து போய் வந்துருதோ, அது மாதிரி அதோட மோசமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடியது ஆசை. அதை சொல்லவே தேவையில்லை. அது அப்பேற்பட்ட வேலைகளை செய்யும். அந்த ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, அதை கவனித்து திடீர்னு ஆசையை தூக்கி எரிஞ்சு வீசிட்டு வெளியே வரணும். வந்தோம் அப்படின்னா மனசு ஸ்தம்பிச்சு போயிடுமா. திடீர்னு ஸ்தம்பிச்சு போயிடும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரே ஒரு முறை உங்கள் மனசை ஸ்தம்பிக்க வைங்க. மனசு ஒரு முறை ஸ்தம்பிக்க வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதாவது ஆன்மீக வாழ்க்கையிலும் ஜெயித்துட்டீங்க. உங்ககிட்ட நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. உங்கள் மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும். நீங்கள் அது கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டோம். உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சேரும் எல்லாமே. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் வரும் நீங்கள் இதை செய்தீங்கன்னா. ஆனால் நான் என்னுடைய குருமார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நான் அடிக்கடி தினம் ஒவ்வொரு நாளும் என் மனதை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு ஆசை எழும்பொழுதெல்லாம் எனக்குள்ள என் மனதை ஸ்தம்பிக்க வைக்கிறது தான் என் வேலை. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என் ஆசை எப்பெல்லாம் வருதோ, ஆசை வந்த பிறகு என் ஆசையில் முழுமையாக இருப்பேன். அதில் கவனித்து அதில் போய் திடீர்னு தூக்கி போட்டு வெளியே வந்துடுவேன். ஆசையை மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய ஆசைகளை நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஈஸி தான், நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஆனால் நீங்கள் அதை தூக்கி வீசிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா மனசு ஸ்தம்பிச்சு போய் நொடுங்கி போயிடுமா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசை வர்றதுக்கு லேட் ஆகும். அதான் அனுபவம். அப்போ மனசு ஒன்றுமே பண்ணாது. உங்களால் யோசிக்க முடியாது, உங்களோட தாட் ப்ராசஸ் ஏற்படாது, எதுவுமே ஆகாது. ஒரு மாதிரி ஆகிடும். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மனசு ஒரு மாதிரி நமக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது, என்னமோ தாட்ஸ் ப்ராசஸ்லாம் வந்துட்டு இருக்கா, எல்லாத்தையும் நின்று போயிடும். ஏன்னா அதால் எதுவுமே செயல்படுத்த முடியாது, வெட்ட வெளிக்கு வந்துடும். அது ஆச்சரியமான ஒரு அனுபவம் உண்மையாகவே. இதை நம்முடைய புத்தர் தன்னுடைய சீடர்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார். அதில் நிறைய பேர் இந்த மாதிரி மனதை ஸ்தம்பிக்க வச்சவங்க நிறைய பேர் புத்தரால் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர், ஒருத்தர் விடாமல் நிறைய பேர். அவர் நம்முடைய கடைசியாக அனந்தரை தவிர நிறைய பேரால் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. நம்முடைய அனந்தர் கூட இந்த ப்ராக்டிஸை பண்ணுறாரு, ஞானம் அடைய முடியல அவரால். அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. அரைகுறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு புத்தர் மேலே ஈடுபாடு ஜாஸ்தி. தனக்குள்ளே போகணும், அதை தூக்கி எறியணும். புத்தர் மேலே ஆசைப்பட்டார். அந்த ஆசையை தூக்கி எறிகிறதுக்கு அவரால் முடியல. ஸோ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அவருக்கு ஞானம் அடைகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால தான் புத்தர் என்ன சொன்னார்னா, அனந்தரே, அவருடைய சித்தப்பா பையன் புத்தர், அதாவது அவருடைய சீடர் வச்சுக்கலாமே, அவர் என்ன சொல்கிறார், புத்தர் நான் போகும்போது தான் ஞானம் அடைவேன் நீ அப்படின்றது. ஏன்னா அப்போ தான் அவருக்கு இருந்த புத்தர் ஆசை அழியுது, அது ஸ்தம்பிச்சு போகுது. திடீர்னு அனந்தர் ஞானம் அடைகிறாரு. இதுதான் அற்புதமான அனுபவம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மனத்தை நாம் ஸ்தம்பிக்க வைக்க நாம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும்.
ஒவ்வொரு நாளும் மனசு தோற்று மனசுக்கிட்ட நாம் தோற்று போயிட்டுருக்கோம். ஒரு நாள் ஜெயிக்க மாட்டோம். நீங்கள் ஜெயிச்சு பாருங்கள். மனசை விடாதீங்க. மனதினுடைய வெற்றிடம் தான் ஆன்மீகம். வெற்றிடத்தை அனுபவிக்கிறதா எல்லாமே. எல்லாத்துடைய ஆரம்பம் முடிவும் அதுதான். ஸோ மனசை ஸ்தம்பிக்க வைங்க, ட்ரை பண்ணுங்கள். என்னோட குரு எனக்கு சொல்லி கொடுத்தார். நானும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசையை ஸ்தம்பிக்க வைத்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எல்லையற்ற ஆனந்தத்தில் அதை எனக்கு கொடுத்துக்கிட்டேன்னா. ஆசை இல்லைன்னா எல்லையற்ற ஆனந்தம் தானே. ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆசை இல்லைன்னா துன்பமும் வராதே. ஸோ வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம். மறக்காமல் பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய தாந்திரிக் டெக்னிக் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையானது அதில் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.